எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எப்படி சொல்லுன்னா, ஜென்ரேஷன் கேப் அண்ட் பெற்றோர்களுடைய பயம், பிள்ளைகளுடைய சுதந்திரம். உங்கள் வீட்டில் நாங்களாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா? நாங்களாம் எங்கள் அம்மா அப்பா சொல்கிற வார்த்தையை மீற மாட்டோம் அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ் இருக்காங்களா? உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் அந்த காலம், இது வேறு, இப்போ சயின்ஸ் மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்க இருக்காங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். நாம் பேச போகிறது இன்றைக்கி ஜென்ரேஷன் கேப், அதாவது பெற்றோருடைய பயமும் பிள்ளைகளுடைய சுதந்திரமும். யோசிச்சு பாருங்கள், ஒரு காலத்தில் அம்மா அப்பா ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு மறு வார்த்தை பேசாமல் கேட்ட தலைமுறைன்னு ஒன்று இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஏன், எதுக்கு, என்னால் முடியாது அப்படின்னு கேள்வி கேட்டு எதிர்த்து பேசுகிற குழந்தைகள் இருக்காங்க. உங்கள் பிள்ளைகளுடைய திமிருன்னு சொல்ல முடியாது, இது அவங்களுடைய சுதந்திரம். ஆனால் அதே நேரத்தில் எவ்வளவு நம்முடைய பிள்ளை தப்பான ஒரு வழியில் போயிடக்கூடாதுன்னு பயப்படுற பெற்றோர்களுடைய பயமும் நியாயமானது தான். இந்த பயமும் சுதந்திரமும் ஒரே நேர்கோட்டிலே சிந்திக்காமல், அவங்க ஒரே இதில் திங்க் பண்ணாமல், அவங்களுடைய பல குடும்பங்களை பார்த்திங்கன்னா பல பயங்கரமான ப்ராப்ளம்ஸ்லாம் உறவுகளே பிரிஞ்சு அதனால் இடைவெளியிலே வருது. இந்த இடைவெளி ஏன் வருது, அதனால ஏற்படுற பாதிப்புகள் என்ன, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அதை பற்றி ரெமெடி என்னன்றதான் பேச போகிறோம். இந்த தலைமுறை இடைவெளியால் இந்த குடும்பங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் வருது பார்ப்போமா? கம்யூனிகேஷன் கேப், தகவல் தொடர்பு இல்லை. நான் எப்பவுமே சொல்கிறது தான், பெற்றோர்களும் பிள்ளைகளும் பேச்சுவார்த்தை ரொம்ப கம்மியாயிடுச்சு இல்லையா? தேவைன்னா ஏன் அவ்வளோ ஒரே வீட்டில் இருக்காங்க, பேரண்ட்ஸ் அப்பா டிவி பார்க்குறாரு, அம்மா கிச்சனில் இருக்காங்க, தம்பி மொபைலில் இருக்கான், கம்ப்யூட்டரில் இருக்கான், ஏதோ ஒரு விஷயம் அவங்க பேசுகிறதே விரும்பலை. ஏன்னா அவங்களுடைய உலகம் அந்த மொபைலுக்குள்ளேயும் அதுக்குள்ளேயே தான் இருக்குது. அப்படி ஒரு வேளை பேசினா, சாப்பிட்டீங்களா, காலேஜ் போலையா, ஸ்கூல் போலையா, மார்க் எவ்வளோ, இவ்வளோதான். மனசு விட்டு பேசுறது தான் முதல் பிரச்சனை. ஆனால் யாரும் பேசுறதே கிடையாது. அதுக்கப்புறம் தொழில்நுட்பமும் தனிமை, அதாவது டெக்னாலஜியும் ஐசோலேஷன். பெற்றோருக்கு தெரிஞ்ச உலகம் வேறு, இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகம் வேறு. பிள்ளைகள் ஃபோன்லேயே உலகத்தை சுற்றுறாங்க. இதை பார்க்குற பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, ஐயோ நம்ம பையன் இந்த கேஜெட்லேயே இருக்கிறான், நம்மளை மறைக்கிறான், ஏதாவது தப்பு நடக்குதோ அப்படின்னு ஒரு பதட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்க, அப்பா அம்மாவுக்கு எதுவுமே புரியாது, இவங்களுக்குலாம் ஏதாவது சொல்லிட்டு இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு அலட்சியம் வருது. அப்புறம் முக்கியமானது என்னென்னா எதிர்பார்ப்புகள், அதாவது பேர்டன் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளை நல்லா வாழணும், நான் டாக்டர் ஆக முடியல, என் பிள்ளை டாக்டர் ஆகணும், நான் ப்ரொஃபஸர் ஆக முடியல, என் பிள்ளை ப்ரொஃபஸர் ஆகணும். இதெல்லாம் தான் இன்னைக்குடைய பேரண்ட்ஸோட ஆசை. ஆனால் இன்னைக்கு இருக்க பேரண்ட்ஸ் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாரம்பரியமான வேலைகளை தாண்டி டிஜிட்டல் கிரியேட்டர், யூடியூபர், இன்னும் ஃபோட்டோகிராஃபி, இன்னும் புதுசான விஷயங்களை இந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு யூஸ்லெஸ் ஒர்க்கு, இதனால் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் பிள்ளைங்க இதை ஒரு ட்ரீமாக நினைக்கிறாங்க. கடைசியாக தெரியுமா, கட்டுப்பாடும் எதிர்பார்ப்பு. அதாவது இந்த டைமுக்கு தான் வீட்டுக்கு வரணும், இவங்க கூடலாம் பேசக்கூடாது, இவ்வளோ நேரம் மேலே மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த ட்ரெஸ் தான் போடணும், இந்த இடத்துக்கு போகக்கூடாது, பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்குறீங்க, என்ன இப்படிலாம் உட்காந்து பார்க்குறீங்க, நாங்களாம் அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் பேரண்ட்ஸ் இருக்கும்போதெல்லாம் பார்க்கவே மாட்டோம் அப்படிலாம் சொல்லுவோம். பட் ஆனால் இப்போ வர ஜெனரேஷன் வர படங்கள் கூட அப்படி தான் இருக்குது. ஆனால் நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனால் பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்குது, அவங்க சுதந்திரத்தில் பேரண்ட்ஸ் தலையிடுறாங்கன்ட்டு பசங்க பொய் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க, இல்லைனா ஆர்கியூ பண்ணுறாங்க, எதிர்த்து பேசுகிறாங்க. சம்டைம்ஸ் வார்த்தை தடினமாக விழுந்துருது. இது ஒரு ரியல் லைஃபோட ஒரு கனெக்டோட ஒரு விஷயம் சொல்லிட்டு, ஒரு நடுத்தர குடும்பத்தில் ஒரு பையன் இருந்தான். அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பையனை பிஇ எலக்ட்ரானிக்ஸ் படிக்க வச்சுட்டு, அவருடைய வாழ்க்கை அவரை மாதிரி ஆகாமல் தன்னுடைய பையன் வாழ்க்கை ரொம்ப சேஞ்ச் ஆகணும், அவனுக்காக எல்லா சாக்ரிஃபைஸும் டே அண்ட் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணி அவனை நல்லா படிக்க வச்சான். பையனும் படித்தான். பட் அந்த பையனோட தாட் என்ன, ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு இருந்தது. அவனுடைய எண்ணங்கள் ஃபுல்லும் அப்படி தான் இருந்தது. ஆனால் அவன் காலேஜ் முடிச்சுட்டா அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறான், நான் இது ஆக போகிறேன்னு. அவங்க அப்பா அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அவருடைய பயம் என்னென்னா, என் பையனை பார்த்து சொசைட்டியில் 4 பேர் என்ன சொல்லுவாங்க, என் பையன் சொசைட்டியில் 4 பேர் முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கிறோம், நிறைய காசு சம்பாதிக்கிறோம். ஆனால் பையன் அவனுடைய பேஷனை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவன் சொல்கிறான். இது யாருடைய இது, பையனுடைய அப்பாவுடைய பயம் நியாயமானது. பையனுடைய சைடில் பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிக்காத ஒரு ரூமில் உட்காந்து, ஏசி ரூமில் உட்காந்து ஒர்க் பண்ணணுமா, என்னால் முடியாது, கம்ப்யூட்டரில் உட்காந்து என் வாழ்க்கையை துடைக்க முடியாது, எனக்கு பிடிச்ச ஒரு 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 இதில் நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன். இது அவங்களுடைய சுதந்திரமும் நியாயமானதுதான், இதில் தப்புன்னு யார் மேலேயும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த சொசைட்டி என்ன தெரியுமா பண்ணுது, பையன் கையை மீறி போயிட்டான்ல, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்ச, உன் பிள்ளை பத்தியா அப்படின்னு சொசைட்டியில் அப்படின்னு பையன் அந்த அப்பா கிட்ட பேர்ன் பண்ணி வச்சிருது.
பையன்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க, உங்கள் அப்பா வந்து ஒரு ஓல்டு ஏஜ்ரா, அவர் ஒரு கிரிஞ்சிடா, அதெல்லாம் நீ கவலைப்படாத, நீ உன் லைஃப்பை பாரு அப்படின்னு சொல்லி இந்த சொசைட்டி 2 பேருக்குள்ள உறவுக்குள்ள ஒரு பெரிய கேப் கொண்டு வருது. இதனால் என்ன ஆகிடுது, பையன் அப்பா கிட்ட பேசுறதும் நிறுத்துறாங்க, அப்பா பையன்கிட்ட பேசுகிறதும் நிறுத்துறாங்க. அப்பா என்ன சொல்லிடுறாரு, ஒரு மாதிரி இதாகி உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணப்பான்னு சொல்லி ஒதுங்கி போயிடுறாரு. இது ஒரே வீட்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் உட்காந்துருக்காங்க. இதுதான் பல தமிழ் குடும்பங்களில் நடக்கிற யதார்த்தமான பிரச்சனை. இந்த மாதிரி கிடையாது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இல்லையா. இதை கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னா நிஜமாவே இங்கே என்னதான் நடக்குது. பெற்றோர்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் வளர்ந்த காலத்தில் இருந்த பொருளாதாரம், சமூகம், வாய்ப்புகள், வேலை வாய்ப்பு எல்லாமே வேறு. அன்னைக்கு வந்து நமக்கு வந்து செக்யூரிட்டி, அதாவது பாதுகாப்பு தான் முக்கியமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு உலகம் சுத்தமாக மாறிடுச்சு. இன்னைக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது, போட்டிகள், பொறாமைகள் நிறையா இருக்குது. இன்னைக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு மட்டும் பத்தாது, அவங்களுக்கு சுய அடையாளம் தேவைப்படுது, அந்த ஐடென்டிட்டி, அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அதுக்காக அந்த பிள்ளைகளும் வந்து அதே மாதிரி ஒன்று புரிஞ்சுக்கணும். ஏன் உங்கள் அப்பா அம்மா இவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்க தெரியுமா? அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க நிறைய ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் கஷ்டங்களையும் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த கசப்பான அனுபவங்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாதுன்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருக்குது. அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ண நினைக்கல, உங்களை அவங்க ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறாங்க. இந்த 2 தலைமுறைக்கும் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் தெரியுமா, அந்த அன்பு தான். அந்த அன்பை, அந்த லவ்வை வெளியே சொல்கிற முறை தான் தப்பாக இருக்குது. பெற்றோர் வந்து தன்னுடைய அன்பை அதிகாரமாக சொல்கிறாங்க, பிள்ளைங்க அந்த அன்பை அலட்சியமாக இருக்கிறாங்க. இதை வந்து ஒரு ஈகோ மாதிரி உள்ளே வந்து அது பிரிஞ்சிருது. இதுக்கு என்னதான் ரெமெடினா, ரொம்ப ஈஸியாக எனக்கு தெரிஞ்சு நான் அக்செப்ட் பண்ணுற ஒரு 3 விஷயங்களை நான் சொல்கிறேன். முதல்ல ஆக்டிவ் லிசனிங், அதாவது காது கொடுத்து கேட்கணும். இப்படிதான் பெற்றோர் பிள்ளைங்க சொல்கிறத மறுப்பு சொல்லணும்னு இல்லை. அவங்க நம்ம பையன் எது சொன்னாலும் நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது. முதல்ல அவங்க காது கொடுத்து கேளுங்க. அதே மாதிரி பிள்ளைங்களும் அம்மா அப்பா ஒரு அட்வைஸ் பண்ணால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு ஒதுக்காமல் அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க, ஏன் அப்படின்னு நிதானமாக யோசிங்க. கண்டிப்பாக ஒரு 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஜெனரேஷன் கேப் இருக்குது. ஸோ அம்மாவுடைய காலத்தில் அப்பாவுடைய காலத்தில் பார்த்த சொசைட்டி, இந்த உலகம் வேறு, இப்போ இருக்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. 2வது ரொம்ப மாடர்னாக சயின்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த உலகம் வேறுன்றதை அவங்களுக்கு பொறுமையாக புரிய வைங்க. 2வது விஷயம், வாரத்தில் ஒரு நாள் நோ கேஜெட்ஸ் டே. நான் அது உங்களுக்கு எப்போவுமே சொல்லுவேன் இல்லையா, 1 மணி நேரம் ஒரு நாள் ஃபுல், ஒரு சண்டே எடுத்துக்கோங்க, டிவி மொபைல் எல்லாத்தையுமே ஒரு இம்பார்ட்டன்ட் தவிர அந்த ஃபோனை தொடாதீங்க. நிறைய விஷயங்களை பேசுங்க, பழைய கதைகளை பேசுங்க, பிள்ளைங்க இன்னைக்குள்ள ட்ரெண்ட்ஸை பற்றி பேசுங்க, சிரித்து பேசுங்க. இந்த 1 மணி நேரம் உங்கள் குடும்பத்தோட எப்படி இருக்குன்னா உங்களுடைய ஃபேமிலி ட்ரீயை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை வந்து நீங்கள் மறக்கக்கூடாது. 3வது வந்து தெரியுமா, பரஸ்பர மரியாதை, அதாவது மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். பிள்ளைகளுக்கு வயசாகிடுச்சுன்னா அவங்களுக்கும் சில சுயமரியாதையும் தனித்தன்மையும் இருக்குன்றதை நம்ம பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணணும். ஆனால் அதே நேரம் நம்மளும் என்ன பண்ணுறோம், பிள்ளைங்களுக்கும் வந்து அதே மாதிரி நம்முடைய அனுபவங்களுக்கு வந்து அம்மா அப்பாவுக்கு ஒரு அனுபவ அறிவு இருக்குது அப்படின்றது அந்த பிள்ளைங்களும் யோசிக்கணும். அதே மாதிரி நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகணும். நான் பெற்ற பிள்ளை தானே, நான் என்ன வேணாலும் பேசுவேன், என்ன வேணாலும் செய்வேன், எப்படி வேணாலும் அசிங்கப்படுத்துவேன் நினச்சா அந்த குழந்தை உங்களை மதிக்காது. அவங்க வாயிலேருந்து அதே மாதிரி வார்த்தைகள் உங்களை காயப்படுத்துகிற மாதிரி வரும்போது நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. கடைசியாக ஒன்று சொல்லட்டுமா, இது நான் 2 பேருக்கும் சொல்கிறேன் ஒரே ஒரு அட்வைஸ், ஒன்று தான். பேரண்ட்ஸ், உங்களுக்கு ஒரே ஒன்று தான், பிள்ளைகள் உங்களால் தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்கன்னு தெரிகிற, அவங்க உங்களுடைய சொத்து அப்படி மட்டும் நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு சிறகுகள் இருக்குது, அவங்க பறக்கணும், அவங்க உலகத்தில் அவங்களுக்கு கனவுகள் இருக்குது. நம்ம இருந்த வாழ்க்கையை வாழணும்னு நினைக்காதீங்க. அவங்கள கீழே இருந்து தாங்கி பிடிங்க. நீங்கள் இருக்கிறீங்கன்னு அந்த நம்பிக்கையை கொடுங்க. அதை போதும், பிள்ளைங்க பறக்கட்டும். கீழே விழுந்தாலும் அவங்க எழுந்துருவாங்க. உங்கள் பயத்தை அவங்க மேலே திணிக்காதீங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த சொசைட்டியை எப்படி ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா எஜுகேஷன்லேருந்து இந்த எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு அது கற்றுக் கொடுக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் என்ன மாடர்ன் டெக்னாலஜி, என்ன படிப்பு, எது அவங்க எதிர்காலத்துக்கு சரியாக இருக்கும், எந்த விஷயம்லாம் எதுன்றது அவங்களுக்கு புரியும். மேபி அவங்க பேசுகிற விதம் உங்களுக்கு ஹார்டாக இருந்தாலும் உண்மை என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்க கற்றுக்கணும். அதே மாதிரி குழந்தைகளுக்கும் சொல்கிற ஒரே விஷயம், நீங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிவாளியாய் பயங்கர ஸ்காலர் ஆனாலும் சரி, நீங்கள் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு, இந்த உயரத்தில் நீங்கள் நிற்கிறதுக்கு பேஸ்மெண்ட் யார்? உங்கள் அப்பா அம்மா தான். அவங்க மேபி வந்து இந்த சயின்ஸ் ஆர் டெக்னாலஜியில் பின்னாடி இருக்கலாம் அவங்களுக்கு அதெல்லாம். ஆனால் அனுபவ பாடம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது உங்கள் சயின்ஸு உங்கள் டெக்னாலஜி எல்லாத்த விட அதிகம் தான். ஏன்னா அவங்க பல இடங்களில் அடிபட்டிருப்பாங்க. அந்த பயத்தை நீங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க, அரவணைச்சிக்கோங்க. முடிஞ்சால் அந்த பயத்துக்குரிய காரணம் என்ன,
கேட்டு அதுக்கு உங்கள் சைடு ஒரு விளக்கத்தை சொல்லுங்கள். பொறுமையாக பேசுங்க. யார் யாருக்கிட்டேயும் மணிக்கணா பொறுமையாக உட்காந்து அன்வான்டான விஷயங்களை பேசும்போது உங்களை பெற்ற தாய் தாப்புகிட்ட பொறுமையாக பேசுறதுக்கு இதோட கஷ்டம் என்ன, இந்த மாதிரி இருக்குது, இப்போ இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்க கற்றுக்கோங்க. முக்கியமாக என்னதான் தலைமுறைக்குள்ள ஒரு இடைவெளி இருக்கு இல்லையா, அது ஒரு என்ன சொல்ல ஒரு 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 சுவர் மாதிரி வந்துடக்கூடாது. அது நம்ம 2 ஜெனரேஷனும் நினைக்கிற ஒரு பாலமாக இருக்கும். விட்டு கொடுத்தலும் புரிதலும் இருந்தால் எந்த ஒரு குடும்பத்திலையும் பிரச்சனையே வராது. திங்க் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. தயவு செஞ்சு பொறுமையாக பேசுங்க. பெற்றவங்ககிட்டையும் சொல்கிறேன், பிள்ளைங்ககிட்டையும் சொல்கிறேன். தேவையில்லாத விஷயங்களுக்கு எப்படி சொல்கிறது, உறவுகள்ன்றது ரொம்ப முக்கியம். அது குடும்ப உறவுகள்ன்றது கடவுள் கொடுத்து இணைக்கிறது. அந்த உறவை ஏதோ உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கு ஒரு சின்ன ஒரு இவ்வளோண்டு ஒரு ஆர்கியூமெண்ட்டில் முடிய வேண்டியது ஒரு பெரிய பிரச்சனையாகி ஈகோவால் பேசாமல் பல வருஷங்கள் பேசாமல் கடைசியில் பேச முடியாத நிலைமைகள்லாம் வருது. அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கருத்துக்களை பரிமாறி உங்களுடைய வாழ்க்கையில் எது யதார்த்தம், எது நல்லது, எது கெட்டது, பேரண்ட்ஸ் ஆகட்டும் பிள்ளைகள் ஆகட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கோங்க. பெற்றவங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், பிள்ளைகள் நம்மளுடைய அடிமைகள் கிடையாது. பிள்ளைகள்கிட்ட பேசுகிற வார்த்தைகள் கவனமாக பேசுங்க. நீங்கள் அந்த காலத்தில் பேசுகிற கெட்ட வார்த்தையெல்லாம் இந்த காலத்தில் பிள்ளைகள்கிட்ட பேசாதீங்க. பிள்ளைகள் உங்கள் தோளுக்கு மேலே வளர்ந்த ஒரு தோல். அதே மாதிரி பேரண்ட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு சொல்கிறேன், பேரண்ட்ஸ் உங்களுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் கொடுக்குறாங்க. அந்த சாக்ரிஃபைஸோட பயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. அவங்களுக்கு உங்களுடைய புதிய டெக்னாலஜி சயின்ஸ் எல்லாம் சொல்லி கொடுங்களேன், கற்றுப்பாங்க அவங்க, அப்புறமா புரிஞ்சுப்பாங்க இல்லையா. அதனால் மனசை விட்டு பேசுங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.